الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸிர் வலா துஅஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் தீர்ப்பை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வில் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையேற்று அவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு துஆஉ சிலாஹுல் மூமின், துஆ மூமினுடைய ஆயுதம். இன்று இந்த பூமியிலே வாழக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சோதனைகளும் இன்னல்களும் சிரமங்களும் கஷ்டங்களும் நோய்களும் துன்பங்களும் துயரங்களும் எதுவுமே நடைபெறாமல் யாருமே எல்லாத்துலையும் நான் சீராக இருக்கிறேன், பெர்ஃபெக்ட், எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை அப்படி தான் படைச்சிருக்கிறான். சோதனை இல்லாமல் எந்த மனுஷனும் கிடையாது. எல்லா மனிதருக்கும் சிரமங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். இது எல்லோருடைய வாழ்விலும் நடைபெறக்கூடிய ஒன்று. இது நம்மவர்களை மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த நபிமார்களை விட்டு வைக்கவில்லை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நபிமார்கள் தானே அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் தானே அவர்கள், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்காக ஏதாவது சிரமங்கள் வராமல் இருக்கணும்ல, அப்படி இருந்ததா என்றால் இல்லை. அவங்களும் பலவிதமான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்டிருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய கரத்தால் படைத்த ஆதம் முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இறுதியாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த நபிமார்கள் எல்லோரும் கூட
சிரமங்களுக்கும் துன்பங்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாருமே அதில் விதிவிலக்கு இல்லை. அப்ப மனிதன் என்ற வரக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவிலே வலநபலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷிரி ஸாபிரின். அல்லாஹ் தஆலா உங்களை அச்சத்தாலும் பசியாலும் பட்டினியாலும் விளைச்சல்களிலே நஷ்டங்கள் ஏற்படுத்தி குடும்பத்திலே மரணிக்க செய்து நான் சோதிப்போம். அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்? பொறுமை காக்கணும். என்ன சொல்லணும்னு கேட்டோம்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடமிருந்தே வந்தோம், அவனே தந்தான், அவனே எடுத்துக்கொண்டான் என்று சொல்ல வேண்டுமே தவிர புலம்பி அளந்து புலம்பக்கூடாது, சங்கடப்படக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான். குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப அருமையானவர்களே, அப்ப மனிதன் என்றால் எல்லா விதமான சோதனைகளும் அவனுக்கு ஏற்படத்தான் செய்யும். அப்ப சோதனைகளும் துன்பங்களும் ஏற்படக்கூடிய நேரத்திலே என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, நீங்க பொறுமை காக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்ற அருமையானவர்களே. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா, ஏதாவது சிரமமோ கஷ்டமோ துன்பங்களோ ஏதாவது ஏற்பட்டு வைங்களேன், இஸ்லாம் அல்லாத மக்கள் சாமியார்கிட்ட உடனே என்ன பண்றாங்க? பரிகாரம் தேடுவதற்காக சென்று விடுகின்றார்கள். இஸ்லாமிய மக்கள் தங்களை யார் சொல்லி காட்டுகின்றார்களோ, நாங்க உங்களுடைய சிரமத்தை நாங்க போக்கிறோம், உங்க சிரமங்களையும் துன்பங்களையும் நாங்க நீக்கி விடுகிறோம் என்று சொல்லி யார் சொல்லுகின்றார்களோ அவர்களிடத்திலே சென்று அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்கிறார்களா இல்லையா? அவன் பிள்ளைய அறுத்து பழி கொடுக்க சொன்னா கூட என்ன தயங்குவதில்லை, கொடுக்குறாங்க. அப்ப ஆக காசு பணத்தை கொடுத்து தன்மானத்தை இழந்து மானத்தை இழந்து பெண்கள் பார்க்கிறோம். செய்திகள் வந்தவண்ணமா தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சேலம் பக்கத்துல இஸ்லாமிய பெண்மணி அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக மந்திரவாதிட்ட சென்று அவன் சொல்றான் பிள்ளைய அறுத்து பறிகொடு அப்படின்னு சொல்லி கடைசி தான் பெற்ற பிள்ளைய அறுத்து விட்டான், கொலை செய்து விட்டான். ஏன் அவர் துன்பம் நீக்க வேண்டும் என்று சொல்லி தான் பெற்ற பிள்ளைய என்ன பண்ணா? பறி கொடுத்துட்டு அறுத்து பழி கொடுத்துட்டு கடைசியில் செத்து போன பிறகு அப்புறம் உட்கார்ந்து ஒப்பறி வச்சுட்டு இருந்தார். அருமையானவர்களே, இது எல்லா சமூகத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அப்ப சோதனை வரத்தான் செய்யும். என்ன செய்யணும்னு கேட்டோம்னா பொறுமையை கைக்கொள்ளும். பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் கண் விழித்ததில் இருந்து இரவுல தூங்கி முடிஞ்சு காலையில் எழுந்திருக்க பாருங்க, அந்த காலையில் நாம் எழுந்தக்கூடிய கண் விழித்ததில் இருந்து கண்மூடு வரைக்கும் இரவுல தூங்க போற வரைக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துக்குமே அல்லாஹ்விடத்தில் நீங்க இருகரமே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று துஆவை கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை சொல்லித் தந்து என்னிடத்தில் நீங்கள் இப்படி கேளுங்கள் என்று சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? கண் விழித்த உடனே ஒரு துஆவை கற்றுத் தராங்க. ஏன்? இரவில் இவன் படுக்க செல்கின்றானே, இவன் மரணம் அடைந்து விடுகின்றான், இவனுடைய ரூஹை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கின்றான். யாருக்கு விதித்து விட்டானோ திரும்ப அனுப்பக்கூடாது என்று அவர்களுடைய ரூஹை தன்னுடைய கைவசத்தில் வைத்துக் கொள்கின்றான். யாருக்கு நான் கொஞ்ச காலம் பூமியில வாழன்னு சொல்லி விதித்திருக்கின்றானோ அவளை ரூஹை விட்டுறான். அப்பதான் என்ன பண்றோம்? நம்ம காலையில் நம்ம முடிக்கிறோம், முடிச்ச உடனே என்ன பண்றோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த துஆ. என்ன சொல்றோம்? யா அல்லாஹ், மரணிக்க வைத்து மீண்டும் என்னை ஒரு உயிர் கொடுத்து எழுப்பினாயே, உனக்கே எல்லா புகழும், அல்லாஹ் புகழணும். காலையில கண்ணு முழிச்ச உடனே என்ன பண்ணோம்? ரப்புல் ஆலமீனை புகழ வேண்டும் அன்பானவர்களே. ஏன்? என்ன காரணம்? நம்ம ரூஹ அப்படியே தன்னுடைய கைவசத்துல வைக்காம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ வாழன்னு சொல்லி திருப்பி தந்தானே, அதற்கு நன்றி கூறும் விதமாக என்ன பண்ணணும் கேட்டோம்னா இந்த துஆவை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்கள், உதுஉ ரப்பக்கும் தضرعا وخفيا وخفية إنه لا يحب المعتدين. மூமின்களே, உங்களுடைய இறைவனிடத்தில் என்ன பண்ணுங்க? பணிவாகவும் அந்தரங்கமாகவும் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மூமின்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே அந்தரங்கமாகவும் அமைதியாகவும் கூப்பாடு போடக்கூடாது,
கூடி உட்கார்ந்துகிட்டு ஹூ ஹூ ஹா ஹா என்று சொல்லக்கூடாது. என்ன செய்யணும் கேட்டோம்னா, அந்தரங்கமாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் அல்லாஹ்விடத்தில் பணிகளுக்கு பிரார்த்தனை செய்யணும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள், அத்வாஉ ஸிலாஹுல் மூமின். துஆ இருக்கு பாருங்க, ஒரு மூமியினுடைய கேடயம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அன்பானவர்களே, என்றால் நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனை வந்துருச்சா? பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வந்தமா என்ன பண்ணணும்? அல்லாஹ்விடத்தில் இருகர வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வரையிலையா? அல்லாஹ்வுடைய கையால படைச்சான் ரப்புல் ஆலமீன். ஷைத்தானின் மூலமாக அவங்களுக்கு சொந்த சோதனை, ஷைத்தானின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது. கடைசி என்ன ஆச்சுது? மேலுலகத்தில் இருந்த மக்கள் அல்லாஹ் கீழே இறக்கிட்டான். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யுமாறு ஷைத்தான் அவர்களை தூண்டினான். அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்ட்ட கையை கேட்டாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன். கையத்தை துஆ கேட்டாங்க ரசூல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், யா அல்லாஹ் நீ எங்களை மன்னித்து விடு என்று சொல்லப்படாங்க. அவங்க கேட்டாங்க. அருமையானவர்களே, நூஹ் நபி சுப்ஹானல்லாஹ் 950 ஆண்டு கால மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு எங்கேயும் சோதனை வந்தது தெரியுமா? தன்னுடைய குடும்பத்திலிருந்தே வந்தது. தன்னுடைய குடும்பத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து பாருங்க சோதனை. மனைவி ஏற்றுக்கொள்ள அவருடைய கொள்கையை, மகன் ஏற்றுக்கொள்ள அவருடைய கொள்கையை, எப்படி மனம் அவர்களுக்கு உருகி இருக்கும், மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. அருமையானவர்களே, அப்ப சோதனை இல்லாம இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாள்ல முதலாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அகிலத்துக்கு அருட்படையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் அவர்கள் 3 ஆண்டு காலம் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே சிறைபிடிக்கப்பட்டார்கள், பகிஷ்கரிக்கப்பட்டார்கள், நாடு கடத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படி என்றால் அப்ப யாரையும் விட்டு வைக்கவில்லை. இந்த பூமியில மனிதனாக பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு விதத்திலே என்ன பண்ணுவான்? சோதனையும் வேதனையும் கொடுக்கத்தான் செய்வான். அப்ப சோதனையை வேதனை அனுபவிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி அமைதியாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க கேட்டோம்னா, அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. அல்லாஹ்வை மறந்துட்டு கேட்கறாங்க அல்லாஹ்ட்ட. ஒரு சில மக்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, கேட்டோம் பாய் அல்லாஹ்ட்ட நான் கேட்கத்தான் செய்யறோம், ஒன்னும் கிடைச்ச பாடு இல்லை. அதனால நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட போய் கேட்போம். நம்ம யாரையெல்லாம் என்ன பண்றோம்? அவுலியாக்களாக நாம் நியமித்து வைத்திருக்கிறோமோ அல்லாஹ்விடத்தில் இவங்க எங்களுக்காக கேட்டு பெற்று தருவாங்க என்று சொல்லி அவுலியாக்கள் செல்லக்கூடிய மக்களை நாம் இன்று வரை பார்க்கின்றோம். தர்காக்கள்ல மாசக்கணக்கில் போய் உட்கார்ந்துருக்கானுங்க, நோய் குணமாகலன்னு சொல்லி பாக்குறோமா இல்லையா? சில கிராமங்கள்ல பார்த்தேன்னு சொன்னோம்னா மாச கணக்கில் என்ன பண்றான்? தர்காக்களை போய் என்ன பண்றாங்க? தஞ்ச புகுந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்கு இன்னும் உத்தரவு வரையில. எப்படி? எங்களுக்கு இன்னும் அவுலியாட்டு உத்தரவு வரையில வீட்டுக்கு போறதுக்கு. அப்ப எந்த அளவுக்கு மடமையில இன்றவரை இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோயை கொடுத்தோம்னா அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். நோய் வந்து விட்டோம்னா மருத்துவம் பார்க்கணும். அல்லாஹ்ட்ட நம்பிக்கை வைக்கணும். யா அல்லாஹ், என்னுடைய நோயை குணப்படுத்துவது தகுதி படைத்தவன் நீ தான் ரப்பே, நீ என் நோயை குணப்படுத்து. மருந்து உட்கொள்கின்றோம். யா அல்லாஹ், இந்த மருந்தின் மூலமாக நீ என்ன பண்ண, எனக்கு நோயை என்னுடைய நோய்க்கு நீ நிவாரணம் பண்ணி என்று சொல்லி ரப்புட்ட கேட்கணுமே தவிர எங்கேயோ போய் கையேந்திக்கிட்டு அங்க போய் மாசக்கணக்கு கிடந்தமானா சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அறியாமை அருமையானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வந்தது சோதனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்தது சோதனை. ஆனா பொறுமை காத்தார்கள். என்ன பண்ணாங்க? அவங்க பொறுமை காத்தான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா செயல்பாடுகளுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருகரமேந்தி பிரார்த்தனை செய்திருப்பதாக நமக்கு செய்திகள், ஏராளமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது.
அப்ப அருமையானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யுங்க, எந்த ஒரு துவாவை அல்லாஹ் தூதர் கட்ட தெரியல தெரியுமா? இமாம் தொழுகை முடிச்சுட்டு திரும்பி உட்கார்ந்து துவா செய்யறா பாருங்க, நம்ம மக்கள்லாம் ஆமீன் சொல்றாங்க பாருங்க, அதை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கற்றுத்தரவில்லையே தவிர மற்ற எல்லா விதமானது முதல்ல சொன்ன தூங்கி முடிச்ச உடனே துவா, தூங்கி முடிக்கிறோமா உடனே ஒரு துவா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், ஏன் நான் மரணித்திருந்தேன், என்னை நீ மீண்டும் அனுப்பினாய் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ் முதலிலே புகழ்வது. பாத்ரூம் போனா துவா, வெளியே வந்தா துவா, வீட்டை விட்டு வெளியே போனா துவா, உள்ள வந்தா துவா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையானவர்களே, அப்ப எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நமக்கு அருமையான துவாக்களை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துவாஹும் ஹுவல் இபாதா, துவாவே வணக்கத்தினுடைய மூளை என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது அத்தியாயத்துடைய 60வது வசனம் சொல்லி காட்டுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் தஆலா உங்கள் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் என்னையே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அருமையானவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். நம்பிக்கை இல்ல மக்கள் மத்தியில், அன்னைக்கு மக்கள் மத்தியில அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி நம்பிக்கை ஏற்படுவதில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் என்னையே பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைகள் பதிலளிக்கிறேன். பிரார்த்தனையை வணக்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, துஆஹு வல் இபாதா சொல்லி அல்லாஹ் திரும்ப சொல்றான் பாருங்க, எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் சிறுமி அடைந்தவர்களாக நரகம் புகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை 40வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப துஆஹு இபாதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ இருக்கு பாருங்க, அது வணக்கம் தான் சொன்னாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வணக்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எங்கிட்ட கேளுங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதா எங்கிட்ட கேளுங்க. கேட்கிறான பாய் ஒன்னும் தரமாண்டாங்கிறான் அல்லாஹ். நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, துஆ சிரமமா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, அல்லாஹ்ட்ட கேளுங்க, நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க சொல்லும் போது, எங்க பாய் எவ்வளவு காலம் கேட்டாச்சு ஒன்னும் கிடைக்கிற மாதிரி இல்லையே. அவநம்பிக்கை, அல்லாஹ்ட்ட வைக்கக்கூடிய நம்பிக்கையில அவநம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை ஏற்படுறதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய துஆ எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாம இல்லை. ஏற்றுக்கொள்ளப்படும் 3 நிபந்தனைகள் இருக்கு. 3 விதமாக அல்லாஹ் என்ன பண்றான், துஆவை அங்கீகரிக்கின்றான். ஒண்ணு, நீங்க கேட்கிறீங்களா, கேட்ட உடனே கொடுத்துருவான் உங்களுக்கு. ஒண்ணு இல்லையா, நீங்க கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் என்ன பண்ண பிற்படுத்தி வைப்பான், எங்க மறுமையில தருவான். அதுவும் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வர வேண்டி இருக்கும், அந்த ஆபத்தை, முசீபத்தை, துன்பத்தை நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கின்றார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கேட்டோம் கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்பிக்கை இழக்கக்கூடாது அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மீது தவக்கல், நம்பிக்கை இழக்கக்கூடாது. முழுமையான நம்பிக்கை வச்சிடணும். முழுமையான நம்பிக்கை வச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் நீ கேட்டா கிடைச்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அல்லாஹ் என் துஆவை பிற்படுத்தி வச்சுக்கிறான், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில இதை விட சிறந்ததை தருவான். இல்லையா, எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை வர வேண்டியது இருந்திருக்கும், அந்த ஆபத்தை என்ன பண்ணலாம், நான் கேட்ட துஆவை வைத்து சமன் செய்திருப்பான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டுமே தவிர கேட்டேன் தரையில என்ற அவநம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடாது என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், அத்துஆஉ சிலாஹுல் மூமின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கு பாத்தீங்களா, ஒரு மூமினுடைய கேடைன்றாங்க. கேடைன்னா என்னங்க, பாதுகாப்பு அரண். போர் செய்யறாங்க பாருங்க, கேடையும் வச்சிருப்பான், ஒரு வட்டமா ஒரு கையில வச்சிருப்பான், ஒரு கையில வாள்னா ஒரு கையில இது கேடையும். அடுத்தவன் குத்த வரானா இதே கொண்டு தடுத்துக் கொள்வது. சுப்ஹானல்லாஹ். அப்ப நமக்கு கேடயமாக இருக்கக்கூடிய துஆவை நான் என் ரப்புட்ட கேட்கலன்னு சொல்லுமானா, நான் ரப்புட்ட கேட்கலன்னு சொல்லுமானா, அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் சிறுமி அடைந்தவர்களாக நான் ஏன் கேட்கணும். இன்னும் நம்ம மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பை எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும்னு சொல்றீங்கல்ல, எனக்கு சிரமம், என் சிரமம் அல்லாஹ்க்கு தெரியாதா, ஏன் அவனா தரமாட்டானா? அருமையானவர்களே, துஆ என்பது நம்முடைய இயலாமைத்தனத்தை, நம்முடைய அடிமைத்தனத்தை நம்மை படைத்த இரட்சகர் சொல்றதுதான் துஆ. பிரார்த்தனை இருக்கு பாருங்க, வேண்டுதல் இருக்குது,
என்னுடைய அடிமைத்தனத்தை ரப்பிட்ட வெளிப்படுத்தணும். யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப்பு எஜமானன், நான் உன்னுடைய அடிமை. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி. ஒரு துஆ இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லிருந்தாங்க, தலையாய துஆ. துஆவிலே பிரதானமானது, யார் இந்த துஆவை காலையில் ஓதி மாலையில் மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கவாசி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மாலையில் ஓதி இரவிலே மரணிக்கிறாரோ அவரும் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. அருமையானவர்களே, என்றால் நம்முடைய இயலாமைத்தனத்தை ரப்பிட்ட வெளிப்படுத்தணும். நான் தான் நெஞ்ச நிமித்தி இருக்கிறான இல்ல, நீ நல்ல. உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உனக்கு என்ன தேவை, உனக்கு எப்ப தரணும், எப்படி தரணும், ரப்புக்கு தெரியுங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். அருமையானவர்களே, நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கேட்டேன் தரையில குறைபட்டுக் கொள்கிறோமே தவிர நிறைவடைவதில்லை. அருமையானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எத்தனை வயசுங்க அவங்களுக்கு? தள்ளாத வயது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் வ ஜக்கரியா இதுநாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். குழந்தை இல்லை, தள்ளாத வயது ஏற்பட்டு போச்சு. ரப்பிட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், என்ன நீ தன்னந்தனியா விட்டுறாத யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாடியான பிள்ளையத்தான் கேட்கறேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம கேட்கிறோம், அன்னைக்கு குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்றோம் கேட்டோம்னா, இதுக்கு மேலே எனக்கு எங்க புள்ள பிறக்க போகுது. போன மாசம் நம்ம பெருநா கொண்டாடணும், ஹஜ்ஜி பெருநா. யாரின் நினைவாக கொண்டாடணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கொண்டாடணும். எத்தனை வயசு அல்லாஹ் அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தான் தெரியுமா? 87 வயசு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய இப்ராஹிமுக்கு 87 வயசுல. சுப்ஹானல்லாஹ். ரெண்டாவது பிள்ளை 97 வயசுல. அல்லாஹ் கொடுத்ததுங்க, அவன் கொடுப்பான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் 3 மாசம் ஆகி ஒண்ணு இல்லையா, குழந்தை உண்டாவே இல்லையா, மாப்பிள்ளோட்டுக்காரன் பொண்ணு சந்தேகப்படுறான், பொண்ணோட்டுக்காரன் மாப்பிள்ளை சந்தேகப்படுறான். இந்த இருக்க புளியந்தோப்பு, இந்த புளியந்தோப்பு தர்கா இருக்கு, ஒரு மரம் இருக்குது, அதுல பூட்டு போட்டு வைக்கிறான், அப்படியே தொட்டியை கட்டி கொண்டு போடுறான். ஏன்? புள்ள வேணும்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்ம நம்பிக்கை எங்க கொண்டு வச்சுட்டோம் பாத்தீங்களா? நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஜெண்டாக்கு பூ போடுற, ஜெண்டாக்கு நேரு, தர்காக்களுக்கு நேருது. எனக்கு புள்ள பிறந்தமான தொட்டியை கட்டி கொண்டு போடுறோம் தர்கால. அல்லாஹு அக்பர். வக்கத ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா வ மஅவாஹு நார் என்று அல்லாஹ் சொல்றார். யார் அல்லாஹ்வுடைய தன்மைகளை, வல்லமைகளை, ஆற்றல்களை அதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அடியானை கொடுக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல. அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யறோம் கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய தன்மையும் வல்லமையும் கொண்டு அடியாரன் சொல்லக்கூடிய அங்க போய் கொடுக்கிறோம். அவர் நல்லவரா கெட்ட நமக்கு கவலையே இல்லைங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல இல்லை. அந்த அவுளியா எவ்வளவு பெரிய அவுளியா இருந்து போறாரு, அவர் நல்லவராக சாலிஹானவர் இருந்தோம்னா மூத்தாப்பை கபர்ல வச்சாங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், புது மாப்பிள்ளை போல அவர் தூங்குவாரு. நீ கேட்கறதுனா அவருக்கு கேட்காது. நீ அவர்கிட்ட போய் கை தூக்கி கேட்கறிய, எனக்கு அதைத்தா, பிள்ளையத்தா, செல்வத்தா, யாவாத்தா, பிள்ளைக்கு சோத்தை கொடு, கொண்டாட்டிக்கு சோத்தை கொடு கேட்கறியே, அது அவருக்கு கேட்காது. அப்படி கேட்டேன்னு சொன்னோம்னா அல்லாஹ் கோவப்படுறான். சாதாரண கோபம் இல்லை, அல்லாஹ்வுடைய தன்மையை கொண்டு போய் கொடுக்குறியாங்க. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். அல்லாஹ் தான் நோயை கொடுப்பான், அல்லாஹ் நோயை குணப்படுத்தும். அல்லாஹ் சொல்லி குர்ஆன்ல, நான் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கின்றேன், நான் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றேன், நான் நாடுகிறவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கின்றேன், நான் நாடுகிறவர்களுக்கு குழந்தையை கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் அது, அவ்வளவுதான் வல்லமை. நம்ம செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? மருத்துவம் பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தரும்போ தருவான், ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய சூட்சுமம் ரப்புக்கு தெரியும். குழந்தையை கொடுத்தன்னு சொன்னோம்னா நல்லவனா இருப்பானா, நல்லவனா வாழ்வானா, தாய் தந்தைக்கு சரியானவனா இருப்பானா, இல்ல அவங்க சிரமத்தில் ஆள்படுத்துவானா, யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, குர்ஆன்ல படிச்சிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னோட அல்லாஹ் சொல்றான், உன்னை விட சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன பண்ணி அறிவை கற்றுக்கொள்ள அனுப்பிச்சு வைக்கிறான். தேடி போறாங்க, கடற்கரை போய் உட்கார்றாங்க. தன் பணியாளர்கிட்ட சொல்றாங்க, பசி ஏற்பட்டுருச்சு, நம்ம கொண்டு வந்து நம்ம காலை உணவு அதை கொண்டான்னு கேட்கிறாங்க. பாத்தீங்களா, ஷைத்தானை மறக்கடிச்சிட்டான். நம்ம உட்கார்ந்தவ அந்த இடத்த நம்ம கொண்டு வந்த மீன் என்ன பாச்சு, என்னாச்சு, தன்னுடைய பாதை அமைத்து கொண்டு கடலுக்குள்ள போயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்ற செய்தி என்ன பண்ணலாம் சூழலுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட என்ன பண்றேன், சில அறிவுரைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், என்ன உங்க தோழனா என்ன பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா நீங்க சேர்த்துக்கிறங்க, உங்க கூட நான் வரேன் அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு, என் கூட பயணிப்பதற்கு உனக்கு முடியாதப்பா,
உனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாதுன்றாரு. இல்லை நான் பொறுமையா இருப்பேன்றாரு. போன உடனே என்ன பண்றாங்க, ஒரு போட்ல ஏறுறாங்க, கப்பல்ல கடல்ல போறதுக்கு. ஏறின உடனே என்ன பண்றாரு, ஓட்ட போடுறாரு. அதை அந்த படகை ஓட்ட போறாரு. உடனே சொன்ன மூசாலிசன் கேட்டாங்க, அநியாயமா மக்கள் எல்லாம் கொல்ல பாக்குறீங்களா நீங்க கடல் போட்ல ஓட்டையை போட்டு அப்படின்றாங்க. நான் சொன்னா இல்லையா, என் கூட உனக்கு பொறுமையாக வருவதற்கு சக்தி இல்லைன்னு சொன்னா இல்லையான்னா, நான் மறந்துட்ட, குற்றம் பிடிக்காதுன்றாங்க. அப்ப அந்த சம்பவத்துல ஒரு ஊருக்குள்ள போறாங்க, ஒரு பையனை பிடிச்ச கொலை பண்ணிடுறாங்க. இவருக்கு பொறுக்க முடியல. கொலை குற்றம் இல்லாமல் ஒரு பையனை பிடிச்ச அநியாயமா நீங்க கொல்றீங்களே, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டாங்க. பொங்குறாங்க அப்படியே. உடனே அவர் சொன்னாரு, அவர் பேர் ஹிதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சரித்திரத்துல வருது. அவர் சொன்னாங்க, நான் சொன்னா இல்லையா, என்னோடு நீங்கள் பொறுமையாக பயணம் செய்ய முடியாதுன்னு சொன்னா இல்லையா அவங்கள்ட்ட போது, சரி இதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட ஒண்ணு நான் கேட்க மாட்டேன். கடைசியில் என்னப்பா அவங்க அதுக்கு விளக்கத்தை சொல்லும் போது, அந்த பையனை நான் கொலை பண்ணேன், அந்த பையன் மிக மோசமானதாக வளர்ந்து வருவான், அவனுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் சாலிகானவர்கள், அவர்களை இவன் குஃப்ரில் ஆழ்த்தி விடுவான் என்று என்னுடைய ரப்பு எனக்கு அறிவித்தான். அதனால் நான் செய்தேனே தவிர என்னுடைய சுய புத்தியை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி காண்கிறாங்க. அருமையானவர்களே, அப்போ நமக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட கேட்கும் செல்வத்தை தந்தா நம்ம ஈமானோடு இருப்போமா, ஈமான் நம்மை விட்டு போய்விடுமா, நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு செல்வ தரையில் ஈமானோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான செல்வம் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நினைவு நம்மை விட்டு போய்விடும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானா இல்லையாங்க, அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் உங்களுடைய வியாபாரங்களும் செல்வங்களும் உங்களை தூரமாக்கிட்டு சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. அப்ப அருமையானவர்களே, அப்ப ரப்புக்கு தெரியும் குழந்தையை குற்றஞ்சோம்னா இந்த குழந்தை நமக்கு சாலிகான குழந்தையாக, நம்மை அல்லாஹ்வோடு நெருக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமா, நமக்கு தெரியாது. அன்பானவர்களே, அந்த சூசுமத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அருமையானவர்களே, அப்ப துஆவை பொறுத்தவரை ஒரு மூமினுடைய கேளையும் அப்ப நம்ம ரப்புட்ட கேட்கணும். சக்கரையா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தா. உள்ளே வேணும்னு கேட்கிறோம், கல்யாணம் முடிச்ச தம்பை என்ன கணக்கு கேட்கணும்னு சொன்னோம்னா ரப்புட்ட கையை தூக்கி கேட்க ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையானவர்களே, அதான் முதல்ல சொன்ன, கண் விழித்ததிலிருந்து கண் மூடும் வரை எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை கற்றுத் தந்தார்கள். ஒரு ஆண் மகன் மனைவியோடு இரவிலே தாம்பத்தில் ஈடுபட போகின்றானா துஆ செஞ்சுட்டு போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எனக்கு கொடுக்கக்கூடிய சந்ததியே ஷைத்தானுடைய தூண்டுதல் ஏற்பட வேண்டாம், எனக்கு சாலிகான பிள்ளையை தான் கேட்டுட்டு போங்க நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப ரப்புட்ட கையை தூக்கி எல்லாத்தையும் கேட்கணும், இல்லாதது கேட்கணும். ஒருவனை பார்த்து உங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறதா, பயம் ஏற்படுகிறதா, ரசூலுல்லாஹ் துஆ கற்றுக் கொடுத்தாங்க. பணப்பிரச்சனை இருக்குதா, துஆ. மழை இல்லையா, துஆ. புயல் காற்று அடிக்குதா, துஆ. எதை விட்டு தந்தாங்க, எதை விடுபட்டு போச்சு அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் துஆ. ரசூலுல்லாஹ் இது மாதிரி என்னப்பா ஒரு துஆ, ஒரு ஜும்மால மெம்பர்ல இருந்து பயான் பண்ணிட்டு இருக்காங்க. சஹாபி ஒருத்தர் ஓடி வராரு, யார ரசூலுல்லாஹ் மழை இல்லை யார ரசூலுல்லாஹ், பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது, கால்நடைகள்லாம் செத்து மடிகிறது, அல்லாஹ்ட்ட கேளுங்க மழைக்காக என்று சொல்றாங்க. ரசூல் என்ன பண்ணாங்க, கையை தூக்குறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை பொழிவிக்க செய்வாயாக யா அல்லாஹ்னு கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், வெம்பரை விட்டு கீழே இறங்கினா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பெய்ஞ்ச மழை ஒரு வாரம் பெய்யுது, ஒரு வாரம் மழை. மறுவாரம் ஓடி வராது, யா ரசூலுல்லாஹ் கால்நடைகள் எல்லாம் மழை வெள்ளம் அடித்து செல்லுகின்றது, மழையை நிறுத்தது, துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த மலையை காட்டு பகுதிகளிலும் மரங்கள் கிளைகள் முளைக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் என்ன பண்ண அங்க திருப்பி விடு. ஏன், மலை என்பது அல்லாஹ்வுடைய நியமத்து, அருள், ஃபضல். அது அதை வேணாம்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம், ரெண்டு துளி விழட்டும், சுப்ஹானல்லாஹ், ரெண்டு துளி விழுந்தான் சரி, உடனே என்ன பண்றோம், என்னடா பெரிய அநியாயமா இருக்குது பாருங்க. மழை இல்லைன்னு மழையிடும், மழை இல்லைன்னா தண்ணி நம்ம கிடைக்குமா, என்ன சொல்லிடுறோம் உடனே, பாய் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா போயிடலாம் பாய். ரெண்டு துளி மழை விழுந்தா போக முடியல, வியாபாரம் கெட்டு போச்சு, போகக்கூடிய போக கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு என்று சொல்லி குறைகளை சமர்ப்பிக்கின்றோமே தவிர அல்ஹம்துலில்லாஹ் மழை பெய்ததா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உனக்கே போய், ஏன் உன்னுடைய ரஹ்மத், ஃபضல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னது, மழை. அப்ப அருமையானவர்களே, அப்ப மழை பெஞ்சா துஆ, மழை அதிகம் ஆயிட்டுன்னு வைங்க அதுக்கும் துஆ, புயல் காற்று அடிக்குதா அதுக்கும் துஆ. சுப்ஹானல்லாஹ்,
குழந்தை சரியில்லையா, புள்ள சொல் கேட்க மாட்டேங்கிறானா, துஆ செய்யுங்க அவனுக்காக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆ கபூலாகும் பிள்ளைகளுக்காக. யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு சாலியான பிள்ளை ஆக்கிறியா அல்லாஹ், அவனுக்கு இல்மி அதிகப்படுத்தி கொடுறப்பே. அருமையானவர்களே, எந்த நபிமாரும் துஆ கேட்காம இல்லை. ரப்போட்ட என்ன நினைக்கிறீங்க? நான் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நான் அல்லாஹ்வுடைய நபி, என்னை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்துட்டு தான் இருக்கிறான், அப்ப என் சிரமத்தையும் போய்க்கிறோம் அப்படி இருந்தாங்களா? இல்ல. மூசா என்ன பண்றாங்க? ரப்போட்ட கையை தூக்குறாங்க. யா அல்லாஹ், என்ன பண்ணு, எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்த. அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌன்ட்ட போ, ஃபிரௌன்ட்ட போ, அவன் அட்டூழியம் புரிகின்றான், அவனுக்கு எத்தனை மார்க்கத்தை போய் சொல்லுறாங்க. மூசா என்ன பண்றாங்க? துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், என் நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக. யா அல்லாஹ், அவன் பெரிய கொடுமைக்காரனா இருந்துட்டு இருக்கிறான், என் கூட என்ன பண்ணி சப்போர்ட்டுக்கு என் தம்பி அனுப்பிச்சு வை, என் தம்பி ஹாரூனை என்ன பண்ண என் கூட அனுப்பிச்சு வை. அவங்க சிறு வயசுலயே நாட்களை பேசக்கூடிய அந்த சரளமாக பேசக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட கொஞ்சம் குறையும். இப்ப கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் நாவில முடிச்சு அவிழ்த்தி விடு, எனக்கு இல்மி அதிகப்படுத்தித்தா. என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. அருமையானவர்களே, அப்ப துஆக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்ட்ட கையேந்து கேட்டார்கள். அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்திக்கு, ஒரு விஷயத்துக்கு வெட்கப்படுறாங்க. எதுக்கு தெரியுமா? ஏன் வெட்கப்படுறாங்க? அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கரத்தை வெறுமனே திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ண வெட்கப்படுவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம எவ்வளவு கை செய்யப்பட்டிருக்கு பாத்தீங்களா? நம்ம என்னைக்கோ நினைச்சு பார்த்தோமா? நம்ம ரப்புட்ட கேட்டிருக்கோமா? ரப்புட்ட உருகி கேட்டிருக்கோமா? தனிமையில் அமர்ந்து கேட்டிருக்கிறோமா? கண்ணீர் வடிச்சு கேட்டிருக்கிறோமா? என் குறையை அல்லாஹ்ட்ட சொல்லி இருக்கிறேனா? என் இயலாமையை, என் பலகீனத்தை அல்லாஹ்விடம் சொல்லி இருக்கிறேனா? உள்ளத்தை கை வச்சு பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? எங்க தந்தான், எங்க கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் வர, தலையெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பரட்டடைஞ்சு போய் தூசியா இருக்குது, ஆடைகளை மிக கந்தலா இருக்குது. வந்த கையை தூக்குறாரு, யா ரப் என்று என்ன பண்றாரு? கையை தூக்குறாரு. யா அல்லாஹ் தன்னுடைய குறையை சொல்றாரு. பதில் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஷராபுன் ஹராமுன் வயல்பசுன் ஹராமுன் வதஆமுன் ஹராமுன். அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவருடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னோம்னா என்ன செய்ய? முதல்ல நம்முடைய உணவு, பானம், ஆடை எல்லாமே ஹலாலான முறையில் இருக்கும். அருமையானவர்களே, சம்பாதிக்கிறதெல்லாம் ஹராமா சம்பாதிச்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் கையை தூக்கணுமானா கிடைக்காது. அது மாத்திரமல்ல, நம்ம மக்கள் என்ன செய்ய தெரியுமா? நீ கூட பார்த்து பேசல, மக்களை சொல்லுது முடிச்ச உடனே கையை தூக்கி பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு. இதா துவா? இது துவாவா? இது அவர் கேட்கறதுக்கு நீ ஆமீன் கூடுற, சரி ஏதோ சொல்லிட்டு போ, அவர் ஏதோ உனக்கு தெரியாத மொழியை கேட்கிறாரு, செஞ்சுட்டு போற. உனக்கு தேவையான போட்டு கேட்கணுமா இல்லையா? ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல கையை தூக்கி மூஞ்சி தெரியுமா? துவாவா இது? அல்லாஹ் அக்பர். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள், துஆ எப்படி செய்ய தெரியுமா? முதல்ல ரப்ப புகழணும். அல்லாஹ்வை அவனுக்கு உண்டான பெயர்களை கொண்டு முதல்ல அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புகழ வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன் பிறகு துஆக்களை நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு யார் செய்யறா அப்படி? அல்லாஹ் புகழ்றோமா? நேரம் கிடைக்கிறது இல்லையா? நமக்கு நேரம் கிடைக்குதா? அதுக்கு பொழுது முடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆக்கள் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். பாங்கு சொல்லப்படும் நேரத்தை கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். எத்தனை பேர் கேட்கிறோம்? பாங்குக்கும் இக்காமத்துக்கு இடையில கேட்கப்படும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எத்தனை பேர் கேட்கிறோம்? சஜ்தால கேட்கப்படும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எத்தனை பேர் கேட்கிறோம்? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எத்தனை பேருக்கு கேட்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். இரவு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிவான கீழே இறங்கி வர்றான். இன்னிடத்துல கேட்போர் உண்டா? நான் தர்றேன் அப்படின்ட்டு எத்தனை பேர் கேட்கிறோம்? புரட்ட விட்டு தூங்குறோம். அருமையானவர்களே, அப்ப நமக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படுத்தணுமானா ஏற்படத்தான் செய்யும். ஏன்? அல்லாஹ்வை நாம் மறந்து விட்டோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியே நம்ம உள்வாங்க இல்லை, நம்ம அவங்ககிட்ட கையை தூக்கி கேட்க இல்லை. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது
உங்களுக்கு நல்ல ஆட்சியாளர் வேணுமா, நீ அல்லாஹ்ட்ட கேளுங்க. எத்தனை பேர் கேட்டோம்? எத்தனை பேரும் கேட்டுமா அல்லாஹும்ம லா துஸல்லி அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக பீனா. எத்தனை பேர் கேட்டோம்? எத்தனை பேர் கேட்டோம்? அருமையானவர்களே, நம்மகிட்ட பாடம் இல்லையே, நம்மகிட்ட பாடம் இல்லை, நம்மகிட்ட மனநம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, நாம் வைத்துக்கூடிய மொபைல் எல்லாமே இருக்குங்க. நீங்க எங்கேயும் போய் சகவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு பச்சை புள்ளையில இருந்து சாவப்போற வயசானவர்கள் அத்தனை பேர் மொபைல் இருக்குது, ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, எல்லார்கிட்டையும் அந்த குர்ஆன் ஆப் இருக்குது. அதுல ஏராளமான துஆக்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த துஆக்கள் எல்லாம் அதில் பதிவுபட்டு வைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற என்னங்க வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் மொபைல பார்க்கக்கூடிய பிள்ளைங்க ஹதீஸ்களை பாருங்க, ஹதீஸ்களை மனனம் பண்ணுங்க, குர்ஆன் வசனங்களை மனனம் பண்ணுங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு மனிதன் கண் விழித்தது இருந்து கண் மூடும் வரை அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் என்ன பண்றாங்க? துஆக்களை சொல்லி தருகின்றார்கள். அந்த துஆக்களை மனனம் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு நம்முடைய சிரமங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் போக்குவதற்காக வேண்டுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிரமங்களை போக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானி இலா யௌமிddin அம்மா பஅத். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய விதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நிர்ணயித்து விட்டான். ஒரு மனிதனுக்கு எப்போ தாயினுடைய 4 மாத கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்போ பிறக்குவான், ஆம்பளையா பொம்பளையா, எங்க போவான், எவ்வளவு காலம் வாழ்வான், எதை சாப்பிடுவான், எதை கல்யாணம் முடிப்பான், எத்தனை பிள்ளையை பெறுவான், எல்லா செய்தியும் அல்லாஹ் தஆலா எப்ப மரணிப்பான் என்பது உட்பட அனைத்தையும் அல்லாஹ் பதிவு வைத்து விட்டான். இதை மாற்றுவதற்கு ஒன்று இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துஆ. விதியை மாற்றக்கூடிய ஒன்று இருக்குன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ லா யரத்துல் கதர இல்ல துஆ. கதிரை மாற்றக்கூடிய ஒன்று இருக்குன்னா அது துஆ. கேட்கிற மனமோ கேட்கிறது என்பானவர்களே, கேட்கறது இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்ட்ட கேட்கவில்லையோ அவனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுறான். எங்கிட்ட இருக்குது பாய், நிறைய செல்வம் இருக்கு, நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறேன், குடும்பத்துல எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அல்லாஹ்ட்ட, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அதனால நான் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் இந்த சுண்டு விரலுடைய நிலை சரியில்லைன்னு வைங்க, இதை சரிப்பட்டது பத்தாதது. அவன் சம்பாத்தியம் அல்லாஹ் படைத்த உறுப்புகள் ஏதாவது ஒரு உறுப்பு குறைபட்டு போய்விட்டதுன்னு சொல்லுவீங்க, அது சரிப்படுறதுக்கு அது பத்தாது. இப்ப என்ன செய்யணும் கேட்டோம்னா, நம்முடைய பலகீனத்தை ரப்புட்ட வெளிப்படுத்தினா அல்லாஹ் விரும்புறாங்க, அல்லாஹ்வே விரும்புறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்த செல்வத்தை நீ வெளிப்படுத்து, கஞ்சத்தனம் காட்டாத. அதுல அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல உணவு உண்கிறேன், நல்ல ஆடையை போடுறேன், ஏழைகளுக்கு தானதங்களை வாரி வழங்குறேன், வெளிப்படுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல செருப்பை போடு, நல்ல சட்டையை போடு, நல்ல ஆடை அணி. எப்ப பார்த்தாலும் அந்த கருப்பு ஆடை, எப்ப பார்த்தாலும் கசங்கி ஆடை, ஒரு காலில் ஓட்ட செருப்பு, ஏன்? அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கானா இல்லையா? கொடுத்ததை வெளிப்படுத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஜமீலுன் வஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், நீ ஒன்னு அழகப்படுத்திக்கோ, அவன் அழக விரும்புறான். அல்லாஹ் அழக விரும்புறாங்க, அவன் அழகானவனவன். ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அருமையானவர்களே, நம்ம ஏன் செய்யறதில்லை? அருமையானவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைஸ ஷைஉல் அக்ரமு அல்லாஹி மினத் துஆ. துஆவை விட அல்லாஹ்விடத்துல கண்ணியமான எதுவுமே இல்லை. சூரன் இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி 1 2 அல்லாஹ் அக்பர். ஒரு செய்தி 2 செய்தியா இருக்குது இல்லையே, ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தேவையான நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்பதற்காக துஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். உடல்நிலையில சரியில்லையா, உடம்புல ஏதாவது பகையில நோய் ஏற்பட்டுச்சா, என்ன பண்ணுங்க, கையை அந்த இடத்துல வைங்க, வலி ஏற்படுத்த கையை வைங்க, 3 முறை பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் போய் துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹ் கட்டுதாங்க. அருமையானவர்களே,
பிள்ளைங்களுக்கு நோய் நொடி வந்துருச்சா துஆ செய்யுங்க. யாரையாவது பார்த்து பயமா இருக்கிறா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏராளமான பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிரார்த்தனை சிறந்த பிரார்த்தனை சூரத்துல் பக்ராவினுடைய 286 வசனம் கடைசி வசனம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா ரப்பனா லா துஸி குலூபனா ரப்பனா லா துஆஹிதுனா மின் நஸீனா. எங்க துஆ எங்க அது? 286ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர் அலல் கௌமில் காஃபிரீன். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு அருமையான துஆ தெரியுமா இது? சூரத்துல் பக்ரால கடைசி வசனம். எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்குது? அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் கேட்டோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதில்லை, கஷ்டத்தில் கொடுப்பதில்லை. நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எங்கள் இறைவனே, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எங்களை நீ கஷ்டத்தை கொடுக்கிறாத, எங்களுக்கு முன்னால் சென்ற மக்களுக்கு சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தி விடாதே, எங்களுடைய சிரமங்களை போக்கி விடியாதா, எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளியாதா, உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா, நரக நெருப்பில் வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளியாதா. ஏராளமான துஆ இருக்குது. குர்ஆனில் கூறப்பட்ட துஆக்கள் தனியா இருக்குது, ஹதீஸில் சொல்லப்பட்ட துஆக்கள் தனியாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ண இன்ஷா அல்லாஹ் அருமையானவர்களே, உங்களுடைய நேரங்களில் கொஞ்சம் ஒதுக்கி இந்த துஆக்களை மனனம் செய்யுங்கள். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் சிரமங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அமர்ந்து இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிரமங்களை அவன் போக்கிடுவான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என் மீது நீங்க ஸலவாத்து கூறுங்க. அந்த ஸலவாத்து அல்லாஹ் தஆலா நீ ஒரு முறை ஸலவாத் சொன்னோம்னா அதுக்கு 10 அருள் புரிகிறான். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்ற இன்னும் அதிகமாக ஸலவாத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஆயிரம் நம்ம ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லகும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன். அக்கீமு ஸலாம்.